சென்னை முற்காலத்தில் இது தொண்டை மண்டலத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. 1552 போர்ச்சுகீசியர் சென்னைக்கு வந்தார். 1639 ஆங்கிலேயர் வாணிப நோக்கத்திற்காக சந்திரகிரி சிற்றரசின் பிரதிநிதியாக இருந்து வேங்கடநாயக்கரிடமிருந்து மதராஸ் பட்டினத்தை பெற்றார். 1640 புனித சார்ஜ் கோட்டைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. 1668 கட்டி முடிக்கப்பட்டது. 1688 செப்டம்பர் 29 மாநகராட்சியாக்கப்பட்டது. இதுவே இந்தியாவின் முதல் மாநகராட்சியாகும். 1801 வெல்லஸ்லி பிரபு மெட்ராஸ் மாகாணத்தை உருவாக்கிய போது மெட்ராஸ் அதன் தலைநகரமானது. 1896 மெட்ராஸ் என்பது சென்னை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பரப்பளவில் தமிழகத்தின் மிகச்சிறிய மாவட்டமும் தமிழகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டமும் ஆகும். தமிழகத்தின் தலைநகரமாக விளங்கும் சென்னை தென்னிந்தியாவின் மிகப்பெரிய நகரமாகும். இது தென்னிந்திய கலாச்சாரத்தின் நுழைவுவாயில் எனப்படுகிறது. சென்னை மாநகராட்சி 1688 உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் மட்டுமல்லாமல் ஐக்கிய இராச்சியத்திற்கு வெளியே உள்ள அனைத்து காமன்வெல்த் நாடுகளிலும் இதுவே பழமையான மாநகராட்சியாகும். சென்னை உயர்நீதிமன்றம் ஜூன் 1862 உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு எனப்படும் டைடன் பூங்கா டைடல் பூங்கா சென்னையில் அமைக்கப்பட்டுள்ளது. இது ஆசியாவின் மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப பூங்காவாகும். இந்திய மென்பொருள் ஏற்றுமதியில் சென்னை நகரம் இந்தியாவின் 2வது பெரிய மென்பொருள் ஏற்றுமதியாளராக விளங்குகிறது. முதல் உலகப் போரில் போது மையசக்தி நாடுகளால் தாக்கப்பட்ட ஒரே இந்திய நகரம் சென்னை ஆகும். இந்தியாவின் மொத்த வேட்பாளர்களை ஏற்றுமதியில் 60% சென்னையிலிருந்தே ஏற்றுமதியாகிறது. இதனாலேயே சென்னை ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது. சென்னையில் அமைந்துள்ள கோலிவுட் எனப்படும் தமிழ் திரைப்பட தயாரிப்பு துறை இந்தியாவின் 2வது பெரிய திரைப்பட தயாரிப்பு துறையாகும். சென்னை புறநகர் பேருந்து நிலையம் கோயம்பேடு ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையமாகும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 100% நகரமயமான மாவட்டம் சென்னை மாவட்டம். சென்னை நகரமயமானது டெல்லிக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் அதிக மக்கள் நெருக்கம் கொண்ட 2வது நகரமாகும்.